சர்வ சித்தி விநாயகனே சரணம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன். திடீர்னு ஒரு கதை மனசுல பளிச்சுன்னு தோணுச்சு. அடே, அந்த கருவை ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைன்னா மறந்து போயிடுதுங்க. பல கதைகள் அமக்கலமாக தோணுது. பட் அப்புறம் ஒரு அடுத்த நாள் காலையில் யோசிச்சு பார்த்தா என்னவோ ஒரு கதையை நினைச்சோமேன்னு தோணுது. எனிவே, அதிர்ஷ்டம் உங்களை அடிச்சிருச்சு. இந்த கதை கடவுளை பற்றிய கதை. என்ன டைட்டில் தெரியுமா? முருகா முருகா முருகா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. டைட்டில் முருகா முருகா முருகா. எல்லாத்துக்கும் முருகன் தானே நமக்கு. அம்பத்தூருங்கிற புண்ணிய ஸ்தலத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னது அம்பா? அம்பத்தூர், ஆவடி, திண்ணனூர், இதெல்லாம் நல்ல ஊரியா? நீங்கள் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, நான் வாழ்ந்திருக்கேன் அந்த ஊரில். அப்படிப்பட்ட அம்பத்தூர் இப்போ ஒரு புண்ணிய ஸ்தலம் ஆயிடுச்சு. என்னது திடீர்னு புண்ணிய ஸ்தலமா? ஐயோ, பக்திக்கு ஏதாவது உங்களுக்கு எல்லை உண்டா? பக்திக்கு அங்க இருக்கிற ஒரு குரூப் திடீர்னு ஒரு போடு போட்டாங்க. முருகர் அந்த மாம்பழ சண்டையில அப்பா அம்மாட்ட கோச்சிக்கிட்டு யார் முதல்ல உலக சுத்தி வரீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாம்பழம்னு சொன்னாரே, உடனே விடு 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 விடுன்னு உலக சுத்த ஆரம்பிக்கிற போது ஒரு 5 நிமிஷம் அம்பத்தூர்ல ரெஸ்ட் எடுத்திருக்காரு. ஒரு கால் பாதம், 2 கால் பாதம், 2 அங்க இருக்க, இதுதான் முருகர் பாதம் அப்படின்னு போட்டாங்க ஒரு போடு. 4 முருக பக்தர்கள் பார்க்கறதுக்கு அப்படியே ஐயோ, அவர் 10 வயசுல போனாரு, இதை பார்த்தா தாத்தாவோட கால் மாதிரி இருக்கையா? ஐயோ, சின்ன குழந்தைக்கும் தாத்தாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் காலுன்னு ஒரே போடா போட்டு இதுதான் முருகர் கால்னு சாதிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். உடனே கூட்டம் இருக்குது, ஓடி வந்து அங்க ஊதுபத்தி கொளுத்தி அதை கொளுத்தி இதை கொளுத்தி கற்பூர ஒரு ஆராதனை காமிச்சு எல்லாம் பண்ணி முருகர் காலுக்கு அபிஷேகம், காலபிஷேகம். அதாவது காலை கழுவி விட்டாக்க இவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டமே இருக்காதுன்னுட்டு எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க முருகனுக்கு. அப்படியாக திடீர்னு அம்பத்தூருக்கு ஒரு மவுசு. அம்பத்தூர் பிருத்திவிப்பாக்கம் பக்கத்தில் முருகருடைய காலடி தடம். அதாவது உலகை சுற்றுற போது, ஏண்டா ஊரை சுற்றுற கேட்பாங்க, ஆனால் இவர் உலகையே சுற்றினார். அந்த நேரத்தில் கால் வலிக்கிற போது ரெஸ்ட் எடுக்க அம்பத்தூரில் 5 நிமிஷம் இருந்தார். அதனால இப்போ திடீர்னு அது சில பக்த கோடிகளுக்கு, ஏதோ ஒரு கோடியில் இருந்தவனுக்கு இந்த ஞாபகம் வர, அடாடா அம்பத்தூரில் முருகன் அப்படின்ட்டு எல்லாரும் முருகா 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 முருகான்னு ஆடி பாடி கொண்டாடி தீர்த்துட்டாங்க. நம்ம அரசியல்வாதிகள் சும்மா இருப்பாங்களா? அவ்வளவுதான். ராமருக்கு அயோத்தியில கோவில், அம்பத்தூர்ல முருகருக்கு கோவில். அடுத்த எலெக்ஷனுக்கு கொத்தா அள்ளிடலாம். மக்கள் ஓட்ட நட்டு உடனே எப்படா எத்தத்தின்னா பித்தந்தள்ளின்னு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் ஆமாம் இது முருகர் கால் தான், ஆமாம் இது முருகர் கால் தானே ஆரம்பிச்சிட்டானுங்க. முருகர் கால் முருகர் கால் முருகர் கால் முருகர் கால்னு ஆரம்பிச்சு பக்த கோடிகள் கால் போட்டா முருகர் என்ன பேசவா போறார்? அவர் பாட்டுக்கு பாவம் உலக சுத்தினதுல கால் வலியில கால் மேல காலை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. அண்ட் அந்த பக்கம் இந்த பக்கமும் சேவகர்கள் சேவகிகள் காலை பிடிச்சு விடுறாங்க. பாவம் சின்ன பையனாச்சே. முருகன் ஓடி போய் உலக சுத்திட்டு வந்து அதுக்குள்ள நம்ம இன்டெலிஜென்ட் பிள்ளையார், அதான் நம்ம பேர் இருக்கே அவருக்கு, கணேச்சு என்ன பண்ணிட்டு அப்பா அம்மாவையே 3 தடவை சுற்றி வந்து
அப்பாவையும் அம்மாவையும் சுத்தினாலே உலகை சுத்திய மாதிரி தந்தையும் தாயுமே தெய்வம் அப்படின்னு ஒரு போடு போட அப்படியே உச்சி குளிர்ந்து போயிடுச்சு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்னதான் கடவுளா இருந்தாலும் பாசம் யாரை விட்டுது, வழுக்கி விழற அளவுக்கு பாசம் பாசம் பாசம். உடனே மாம்பழத்தை எடுத்து நம்ம பிள்ளையாரப்பனுக்கு கொடுத்து விட்டார். அம்மாக்காரி கொஞ்சம் எங்க முருகன் சுத்திட்டு வரும்போது அவன் ஊரை சுத்தினாண்டி, நம்ம பைய கணேச்சு நம்மளை சுத்தி வந்துட்டானே அப்படின்னு புலகாங்கிதப்பட்டு அப்பாக்காரர் மாம்பழத்தை கொடுக்க தும்பிக்கை வைத்திருக்கும் கணேசன் சும்மா இருப்பானா? ஒரே அமுக்கு வாய்க்குள்ள அமுக்கி கொட்டையை மட்டும் துப்பாம அதையும் உள்ள தள்ளி விட்டார். வயிற்றுக்குள்ளேயே பெரிய மாமரமே வளர்ற அளவுக்கு பெரிய தொப்பை இருக்க நம்ம கணேசுவுக்கு. பிள்ளையார் சும்மாவா அவரு? விதையை முழுங்கி விட்டார் மாம்பழ கொட்டையை. அதுக்குள்ள அம்பத்தூர்ல 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து நம்ம முருகன் திரும்பி வந்து பார்த்தா மாம்பழம் கயா, காசி கயா மாம்பழம்னு. முருகன் ஷாக்குடு, பாவம் மூஞ்சியெல்லாம் வெளிரி போய் ஏற்கனவே டயர்டா வந்த முருகன் வேர் இஸ் மை மேங்கோ அப்படின்னு கேட்க, போயா போயா அன்புமணியை போய் கேளியா மேங்கோவன் சொல்ல. என்னது ஹூ இஸ் தட் லவ் பெல் அப்படின்னு முருகன் மறுபடியும் கேட்க, சரி சரி ஜோக் அடிச்சேன், அது விடியா நீ. ஆமா, எப்படி மாம்பழத்தை எனக்கு கொடுக்காம கணேசனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு முருகன் கோபப்பட, அடே மடையா, யாரு மடையன், கணேசா கூப்பிடுறாரு பாரு உன்ன அப்படின்னு சொல்ல. டே உன்னைத்தான் நான் கூப்பிட்டேன். நான் உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு மாம்பழம்னு போட்டி வச்சேன். நீ என்ன பண்ண? மயிலை கூப்பிட்டு முதுகலை ஏறிக்கிட்டு நீ பாட்டுக்கு சர்றன்னு பறக்க ஆரம்பிச்சிட்ட. ஆனால் நம்ம கணேச்சு இருக்கானே, கணேச்சு புத்திசாலி பைய, டக்குன்னு 3 சுத்து எங்களை சுற்றி வந்து எனக்கு நீங்கள் தான் உலகம், எனக்கு மட்டும் இல்லை உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனித பிறவிகளுக்கும் நீங்கள் தானே உலகம். அதனால உங்களை சுற்றினா உலகத்தை சுற்றினா மாதிரி நான் 3 தடவை உலகத்தை சுற்றிட்டேன். கிவ் மீ த மேங்கோ அப்படின்னு கேட்க, ஹியர் யூ கோ அப்படின்னு மாம்பழத்தை கையில் கொடுத்துட்டார். நல்ல அருமையான பங்கனப்பள்ளி மாம்பழம். கணேச்சு ரசித்து கடிச்சு திங்கிறதுக்கு பதிலாக ஒரே அமுக்கு தும்பி கீழே வாங்கி உள்ள தள்ளிட்டார். உள்ள தள்ளி இப்போ உள்ள மாம்பழ செடியே வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா பார்த்துங்க. அந்த அளவுக்கு கணேசுக்கு அதிர்ஷ்டம் அடித்து தொப்பை இன்னும் ஒரு 4 இன்ச்சு பெருசாக எடுத்து முருகனுக்கு வந்த கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 6 ஸ்தலங்களுக்கு ஓடினார். அங்கே ஓடினார், இங்கே ஓடினார், எங்கோ எல்லாம் ஓட போய் கோபத்தில் அப்பாவும் அம்மாவும், அதுவும் முக்கியமாக அம்மா, முருகா கந்தா கடம்பா அப்படிலாம் கெஞ்சி கூத்தாடி பின்னாடியே ஓடினாங்க. அம்மா நீயும் தானே அப்பாவுக்கு உடந்தையா இருந்த, மேங்கோல பாதியை கட் பண்ணியாவது எனக்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணலையே, நீ எல்லாம் ஒரு தாயா? மாம்பழத்தை அவனுக்கு கொடுத்த நீங்க அவனோடைய போங்க, நான் எங்கேயோ போறேன் அப்படின்னு 6 புண்ணியஸ்தலம் பண்ணிட்டாரு நம்ம முருகர். திருச்செந்தூருக்கு போனாரு, பழனிக்கு போனாரு, திருத்தணிக்கு வந்தாரு, அங்க எங்க எல்லாம் போயிட்டு, திருத்தணி அம்பத்தூர் பக்கத்துல தானே. அவர் ஊரை சுத்துற போது உலக சுத்துற போது அம்பத்தூர்ல ரெஸ்ட் எடுத்தார். அதனால அந்த பாதம் அங்க பதிஞ்சிருச்சுன்னு போட்டாங்க ஒரு போடு அந்த பக்த கோடிகள். இப்போ அரசியல்வாதிகளுக்கு வேற தெரிய வர ஓட்டுவாங்க. அருமையான வழி. முருகன் தென்னிந்திய கடவுள், அதுவும் முக்கியமா தமிழ் கடவுள், அழகன் முருகன் அப்படின்னு இருந்த அகோர மூர்த்திகள் எல்லாம் முருகனுக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணினால் ஓட்டு நிச்சயம், நம்ம கோட்டையில் ஓட்டை விழாது அப்படின்னு முதலமைச்சர்கிட்ட போய், முதலமைச்சரே நம்ம முருகருக்கு ஒரு டெம்பிள் கட்டுறதுக்கு ஒரு 10-15 கோடியை ஒதுக்கி கட்டிட்டோம்னா அம்பத்தூர்ல முருகர் கோவில் வந்துடும். அதே நேரத்தில் நமக்கு ஓட்டுகள் பிச்சுக்கிட்டு வரும். நம்ம ஒரு மாதிரி கடவுள் பக்தி இல்லாதவங்க எல்லாம் சொல்றவங்களுக்கு இது ஒரு பெரிய பாடமா இருக்கும். நாங்கள் தான் முருகன் கோவிலை கட்டினோம்னு பட்டம் அடிச்சுக்கிட்டு பட்டமே விடலாம் நம்ம அப்படின்னு சொல்ல, இதென்னப்பா இது கூத்தா இருக்கு, நமக்கு கொஞ்சம் கொள்கைக்கு மாறா இருக்கே இது அப்படின்னு முதல்வர் யோசிக்காதீங்க, இல்லைன்னா ஆட்சி பறி போயிடும்.
அவனுங்க இருக்காங்களே நம்ம எதிர்கட்சி, பக்தி பக்தின்னு சொல்லி மக்களை ஏமாத்திடுவானுங்க. இப்ப பாருங்க, அயோத்தியில ராமர் கோவிலை கட்டி ஐயோ ஐயோ திருப்பி ஆட்சிக்கு வருவேன்னு பயமுறுத்துறானுங்களே, அது மாதிரி இங்கேயும் அந்த பிரச்சனை வந்துடும். அதனால தயவு செய்து முருகர் கோவிலுக்கு மட்டும் கண்ணை மூடிக்குங்க. நீங்க நாங்கெல்லாம் கண்ணை திறந்துக்கிட்டே முருகர் கோவில் கட்டுற வழியை பார்க்குறோம். அதை கட்டி முடிச்சு நீங்க வந்து பூசாரி ஆயிட்டு பூ பா சார் பூவை வாங்கி போடுங்கிறேன். பூசாரி நீங்க ஆக வேண்டாம், அங்க ஆனாங்க பூசாரியாவே. பட் நீங்க பூசாரி ஆக வேண்டாம், பூவை மட்டும் வாங்கி 4 போடு போட்டுட்டு பொதுமக்களுக்காக நான் செய்யும் சேவை அப்படின்னு சொல்லுங்க. எதுக்கு முருகனை வேண்டிக்கிறேன்னா சொல்லாதீங்க. இங்க கொள்கையிலேருந்து வேறுபடவே கூடாது. பூவை மட்டும் போட்டுட்டு மக்களுக்காக வேண்டிக்கிறேன்னு ஒரு போடு போட்டீங்கன்னா, ஆஹா என்னே நல்ல முதல்வர், என்னே நல்ல கட்சின்னு மக்களுக்கெல்லாம் உங்க பேர்ல பாசம் பொங்கிடும். போட்டு கொட்டிடுவாங்களே. அடுத்த ஆட்சி அது மட்டும் இல்லை, இன்னொரு 10-15 வருஷத்துக்கு நம்ம பிச்சு உதறலாம். நம்ம பையன் பேரன் எல்லாருமே முதல்வர் ஆயிடுவாங்கோ அப்படின்னு போட, சரி போ கொஞ்சம் டிவியேட் ஆனா என்ன தப்பு அப்படின்னு முதல்வர் நினைக்க ஆரம்பித்தது அம்பத்தூரில் முருகன் கோவில் கட்டும் கொண்டாட்டம். அங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திண்டாட்டம், முருகர் கோவிலை கட்டுறவங்களுக்கு மட்டும் கொண்டாட்டம். கன்ஸ்ட்ரக்ஷன் சும்மாவா? அதுவும் ஒரு 10-15 கோடியில் ஒரு பெரிய கோவிலை கட்டுறாங்க. என்னென்னவோ விஷயங்கள் இருக்குது. பல பழைய நம்ம ஆதீனத்துக்காரங்கள்ட்டெல்லாம் கன்சல்ட் பண்ணி இப்படி கட்டலாம் அப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி திருச்செந்தூருக்கு போய் பார்க்குறாங்க, பழனியில் போய் பார்க்குறாங்க, அப்புறம் திருத்தணியில் போய் பார்க்குறாங்க. இன்னும் 3-4 இடம் இருக்கு, 6 இடம் மொத்தம். அதுக்கு நடுவில் நம்ம பாட்டி ஔவையார் பாடின பாட்டெல்லாம் சத்தமாக ராத்திரியிலேருந்து காலையில் வரைக்கும் போட்டு தூங்க விட மாட்டேன்றானுங்க. எப்போ பாரு முருகா 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 சரணம் முருகா சரணம் போட்டு நிம்மதியாக இருந்த மக்களை போட்டு பாடாப்படுத்தி ஒரு வருஷம் கோவில் கட்டுறேன்னு அந்த பக்கம் ராபோட்டோ ரஹீமோ வந்தா, நீங்கெல்லாம் இந்த பக்கம் வரக்கூடாதுடா அம்பிகளா, இது வந்து முருகர் கோவிலுக்கும் அப்படின்னு 4 பேர் சொல்ல, அவனுங்க உடனே நான் ஏன் வரக்கூடாதியா, இந்த தெருவில் தான் எங்கள் வீடு, ஐயோ வீடை மாற்றிட்டு போடாலாம் சொல்கிற அளவுக்கு போய் பெரிய மத கலவரம் வரக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. இதுக்கு நடுவில் இன்னும் 2-3 கூத்துக்கள் வேற சும்மா இருப்பாங்களா? அம்பத்தூர் ரொம்ப டெவலப் ஆகாமல் இருந்த இடம். அங்கே நிறைய பறவைகள்லாம் உண்டு, காக்கா குருவி குயில் மயில் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நேரத்தில் ஒரு மயில் பாவம் முட்டை போடுற டைம் வந்த உடனே அங்கேயும் இங்கேயும் அலபாஞ்சி தேடி கடைசியில் ஒரு 10 கிரவுண்டில் இந்த முருகன் கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிற இடத்துல ஓரமாக ஒரு இடத்த பார்த்து 4 முட்டையை போட்டுருத்து. மயில் முட்டையை போட்டு அப்பப்போ அடகாக்க அந்த மயில் வரும்போது ஆண் மயில் சும்மா இருக்குமா? அதனால தானே இது முட்டை போடுற ஸ்டேஜே வந்தது இந்த குயிலுக்கு, அந்த மயிலுக்கு. அதனால அப்பப்போ அதுவும் அங்கே வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற கோவில் மேலே உட்கார, அப்படிதான் பக்த கோடிகள் சும்மா இருப்பானுங்களா? ஆஹா முருகர் வாகனம் வந்துடுத்து, முருகர் வாகனமே வந்துடுத்து, அப்ரூவல் கொடுத்துட்டார், முருகன் அப்ரூவல் கொடுத்துட்டார். அழகர் முருகனுக்கு அம்பத்தூர்ல தன்னுடைய பாதங்களுக்கு பார்த்து எல்லாரும் கோவில் கட்டுறாங்கன்னு மகிழ்ச்சி அடைஞ்சு விட்டார். இனிமே சுபீட்சம் நம்மளை தேடி வந்துடுத்து அப்படின்னு எல்லாரும் வாயை பிறந்துட்டு சொல்ல, இருக்கிறவனுக்கெல்லாம் தான் பிச்சைக்காரனா அலையிறோமே, இனிமே ஜாலியாக மைனர் செயினை போட்டுக்கிட்டு மோட்டார் சைக்கிளை ஓட்டிக்கிட்டு சில்க் ஜிப்பாவோட ஒரு குட்டியை பின்னாடி வச்சுக்கிட்டு மோட்டார் சைக்கிளில் போவோமோ அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சி. அவன் எந்த ஜாதி எந்த மதம் பேதமெல்லாம் இல்லாமல் மயில் வந்து அங்கே முட்டை போட்டது ஒரு பெரிய டாபிக் ஆகி ஆல் இண்டியா நியூஸ், ஆகாஷவாணியின் செய்திகள் வாசிப்பது அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சுன்னா பார்த்துங்களேன். ஆகாஷவாணி இப்போ வந்துட்டு திரும்பி நடுவில் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தது. காவி கலரில் ட்ரெஸ்ஸை போட்டு ஒருத்தர் சொல்கிறார், என்ன ரேடியோவில் ட்ரெஸ் எதுன்னு தெரியாத உங்களுக்கு? ஆமாம் அதே இது வருதே டிவிலையும். அந்த மாதிரி காவி 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 சே பாவம் அந்த பாவி சி ஐயோ தப்பாவே வருதே அவர் சொல்றது போது மக்கள் வாயை பிளந்துக்கிட்டு எங்கே இருக்குது அந்த அம்பத்தூர்? அந்த அம்பத்தூருக்கு இப்பவே போய் பார்த்தாக்க நமக்கு புண்ணியம் பிச்சுக்கிட்டு வந்து நமக்கு செல்வ செழிப்பாகி அப்படியே கொட்ட போறது, தங்க அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு பணம் வருமே அப்படிலாம் ஆசைப்பட்டு எங்கே எங்கே அம்பத்தூர்னா அம்பத்தூர் உலக படத்துல ஒரு பெரிய இடமாயிடுச்சுன்னா பார்த்துங்களேன். சரி இதை கரெக்ட் பண்ணிடுவோம் அந்த தப்பெல்லாம். அப்படியாக பிரமாதமாக கோவில் வளர ஆரம்பிக்க
முட்டையை அடகாக்கிற மயிலும் நல்ல சத்தம் வராமல் அதுக்குன்னு ஒரு மாதம் கன்ஸ்ட்ரக்ஷன் சத்தத்தெல்லாம் குறைச்சி வேறு சின்ன பெயிண்டிங் வேலைகள் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்து அழகாக 4 குஞ்சுகள் பொறிக்க அதில் 2 பெண் மயில் 2 ஆண் மயில் அதுகளும் வளர ஆஹா ஆஹா முருகர் வாகனத்துக்கு, அதாவது பல பேருக்கு அமெரிக்காவில் 3-4 கராஜ் இருக்கிற வீடெல்லாம் இருக்கும். அது மாதிரி முருகருக்கு வாகனங்கள் மயில்னு சொன்னாலும் இப்பொழுது குஞ்சும் குழுவானுமாக மயிலோ மயில், டேய் நீ வா அப்படின்னா டக்குன்னு ஒரு மயில் வந்து நிற்கிற அளவுக்கு முருகருக்கு மயில். ஆனால் அவர் பொம்பளை மயில் மேலே சவாரி பண்ண மாட்டாரே. அதனால் இப்போ 2 ஆண் மயில் குஞ்சுகளும் ஒரு அப்பா மயிலும் 3 பேர் 3 கார். அவருக்கு எங்கே போகிறதுனாலும் முருகர் கார் சரன்னு ஏறி போயிடுவார். சின்ன மயில் கிடுகிடுகிடுன்னு ஆண் மயில்கள் வளர பெண் மயில்களும் வளர அதுங்க புருஷன் வீட்டுக்கு தேடி போயிடுச்சு. ஆனால் ஆண் மயில்கள் வளர்ந்த 2ம் அங்கேயே முருகனுக்கு சேவை பண்ண வெயிட்டிங். அதே மாதிரி அப்பா மயிலும் அங்கே இருக்குது. அம்மா மயில் அப்பப்போ வெளியே போயிட்டு பொண்களை பார்த்துட்டு மாப்பிள்ளைகள்லாம் நல்ல மாப்பிள்ளையாக இருக்காங்களா அப்படின்லாம் செக் பண்ணிட்டு வந்துக்கிட்டு கிடக்கு. ஆக மொத்தத்தில் கோவில் கூடாரமாகி விட்டது. அந்த அப்பா மயில் அம்மா மயில் 2 பையன் மயிலுக்கு. ஆகவே மயில் கணக்கில் மயிலா இருக்கிற நிலைமை வந்துடும் போல இருந்தது. எனிவே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 14-15 மாதங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து நடக்க நல்லபடியாக மயிலெலாம் ஹெல்த்தியாக வளர்ந்துருச்சு. அதே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு அடித்து உடைச்சி சத்தம் டமால் டுமீல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தூக்கம் ஓரளவுக்கு சத்தம் இல்லாமல் கிடைக்கிற லெவலில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிற திருவிழா பண்ணணும்னு சொல்லி முதல்வர் வீட்டு போய், ஐயா கோவிலை முடித்து விட்டோம், என்னப்பா கிண்டல் பண்ணுறீங்க, 10-15 கோடின்னு சொன்னீங்க, கிட்டத்தட்ட 150 கோடி ஆயிருக்கு, அந்த சைஃபரை முதல்லையே மறைச்சிங்க அப்படின்னு சொல்ல, ஐயா இந்த கோவில் நமக்கு எத்தனையோ கோடிகளை கொட்டி 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 கொடுக்க போகுது, இந்த ஒரு சைஃபருக்காக நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்களே முதல்வரே, நம்ம ஆட்சி என்றும் தொடர முருகன் அருள் இருக்குது, அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு சைஃபர் தானே, 15-150 பாருங்களேன், 1-5 சைஃபர் அவ்வளோதான், நாங்கள் சொன்னதில் என்ன தப்பு, சைஃபருக்கு வேல்யூ உண்டா, கிடையாது, 15க்கு தான் வேல்யூன்னு சொல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டார் நம்ம முதல்வர். என்னப்பா இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்கிற போது பக்தி சர்தையான அவருடைய ஒய்ஃப் சொன்னாங்க, ஆமாங்க அவங்க சொல்கிறது நியாயம் தானே, 0க்கு எதுங்க மதிப்பு, அதுக்கு மதிப்பு மரியாதை கிடையாது, 15க்கு தாங்க மதிப்புன்னு சொல்ல, ஆஹா மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லி ஓகேடா 150 ஓகே அப்படின்னு சொல்ல, இதில் ஒரு 50 கோடியை ஆட்டையை போட்டானுங்க நம்ம அரசியல்வாதிகள். கிட்டத்தட்ட 100 கோடி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அங்கே போனேன் இங்கே போனேன்னு செலவு கணக்கு ஒரு 40-50 கோடியை போட்டுட்டு அவன் முருகர் கோவில் கட்டுற போது தனக்கு சின்னதாக ஒரு வீட்டை கட்டிக்கிட்டான். பல பேர் சின்ன வீடுகளை கட்டி கொண்டார்கள். இந்த மாதிரி எல்லா கூத்துக்களும் நடந்து இப்போ கோவில் முடிவடைந்து அம்பத்தூரில் பிருத்திவிப்பாக்கத்தில் சும்மா கொம்முன்னு முருகர் கோவில், அவ்வளவு அழகாக ஒரு முருகர் சிலை, பக்கத்திலேயே வள்ளி தெய்வானை, அவங்கள விட முடியுமா, அவருடைய துணை அவங்களும் இருக்காங்களே, அவங்களும் அழகாக சும்மா ஜம்முன்னு வலது பக்கமும் இடது பக்கமும் நிற்க, முருகர் பார்த்தா கண்ணை பறிக்கிறார், ஏற்கனவே அழகு, இப்போ அவருக்கு மேக்கப் எல்லாம் போட்டு அவருக்கு சந்தன அபிஷேகம் என்ன விபூதி அபிஷேகம் என்ன அதென்ன இதென்னு போட்டு அமக்களமாக இருக்க கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்குள்ள நாள் குறித்து விட்டார்கள். பிரமாதமாக கும்பாபிஷேகம் அம்பத்தூரே ஹல்லோலப்படுது. காலையில் 7 மணியோ 7:30 மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் 12 வரைக்கும் கும்பாபிஷேக மந்திரங்கள் என்ன சோஸ்திரங்கள் என்ன அது என்ன இது என்னன்னு அமக்களப்படுது. அத்தனை விஐபிகளும் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் வராங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். மற்ற அரசியல்வாதிகள்லாம் ஆஹா கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க இப்படி ஒரு வழியை கண்டுபிடிச்சு நைஸா ஒரு கோவிலை கட்டிட்டானுங்களேன்னு வயிற்றுச்சல் பாதி பேருக்கு, நார்த்துலேருந்து வரவனுக்கு. சவுத்தில் இருக்கிற மற்ற எதிர்கட்சியெல்லாம் ஐயோ நம்ம பொழப்பை கருத்துருவானுங்க போல் இருக்கே, முருகா நீ தான் காப்பாற்றணும்னு முருகன் காலில் வந்து விழறானுங்க அரசியல்வாதிகள். அதாவது
சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொன்னவங்க கோவிலை கட்டிட்டாங்கோ. இப்போ சாமி இருக்கு பூதம் இருக்குன்னு சொன்னவங்கெல்லாம் சாமிகிட்ட சரணமாயி, ஐயா இப்படி பண்ணிட்டீங்களே, எங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்கோ, நாங்கள் அடுத்தது எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு கதற. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, ஒரு முருகர் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு கிடக்காரு. பிள்ளையார் பார்த்தாரு, அடடே முருகனுக்கு ஒரு இடம்னா நமக்கும் ஓரமா முருகனோட அண்ணன் ஒரு இடத்த கொடுப்பாங்கோ, மூஞ்சூரை தாராளமாக அங்கே நம்ம வாகனங்களை ஓட விடணும்னு சொல்லிட்டு அது எலியா மூஞ்சூரான்னு தெரியாமல் அவங்க எதையுமே அடிக்க மாட்டாங்க. டே பிள்ளையாரோட வாகனம் மூஞ்சூர்டா. இல்லை சார், மூஞ்சியை பார்த்தா எலிமா. டேச்சி கொஞ்சம் மூஞ்சூர் எலி மிக்ஸ் ஆகிருக்கலாம்டா. ஆனால் ஒரு மூஞ்சூரை கொண்டுட்டேன்னா பிள்ளையார் கோச்சுருவார். கோவிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே சுக்லம் விஷ்ணுன்னு நம்ம தலையில் குட்டிக்கிறது பிள்ளையாரை வச்சு தானே. கஜானனம் பூத கணாதி சேவிதம் அப்படிலாம் சொல்கிறோமேடா. பிள்ளையாரோடு இது இருந்தால் தான் நம்ம உள்ளே நுழைய முடியும், திவ்யமாக முருக தரிசனம் பண்ண முடியும். அப்புறம் தானே நமக்கு எல்லாம் கிடைக்கும். அதனால எந்த எலின்னு மூஞ்சூரை கொண்டாதரா, மகா பாவண்டா. நரகத்தில் போய் உன்னை எண்ணெய் குப்பரில் போட்டு பொறிச்சு எடுத்துருவாடாலாம் சொல்ல. அவன் பெருச்சாலியை பார்த்தா கூட மாமா மூஞ்சி இருக்கு அதுக்குன்னு சொல்லி அதை கூட அடிக்க மாட்டாங்க. என்னடா பெருசாக இருக்கேடா, இல்லை நல்லா வளர்ந்துடுச்சு, பிள்ளையார் நிறையா ஃபீட் பண்ணிட்டார் அப்படின்லாம் சொல்லி இல்லை. ஒரு மாதிரி கோவில் ஃபுல்லாக இப்படி இருக்கு. இதுக்கு நடுவில் 2-3 மங்கீஸ் அதான் வந்துட்டாலே அனுமார் சுமார் பல அவங்க. ஏன்னா அம்பத்தூர் காடு வீடு வளங்கள்லாம் இருந்ததுனால சின்ன சின்ன குறைகள் நிறைய இருந்தது. பார்த்தது ஃபுட்டு நிறைய கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு கோவில் பக்கம் 2-3 மங்கீஸ் ஒதுங்க. அடடே இந்த மங்கீஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கேன்னு மற்ற மங்கீஸ் எல்லாம் பார்க்க குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் அப்படிங்கிற பாட்டு ஒலிக்க அப்படிதான். டேய் குரங்கு தாண்டா நமக்கு தாயாதி. தாத்தாவுக்கு தாத்தா யாரு தெரியறதுப்பா, அப்பா தெரியறதுப்பா, முகத்தை பார்த்தாலே தாத்தா மாதிரியே இருக்குப்பா. ஐயோ கண்ணை சிமிட்டுறாரு தாத்தா. கூப்பிட்டே கிட்ட போகாதரா, கடிச்சிருவார் சமயத்தில் தாத்தா. சிச்சி தாத்தாக்கு பாசமே கிடையாதாப்பா. இருக்குடா, இருந்தாலும் சமயத்தில் நறுக்குன்னு கடிச்சிருவார்ரா. அந்த காலத்தில் என்ன கடிச்சு பாரு, என் கையில் இன்னும் அந்த தடம் இருக்குல்ல சொல்ல. குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு மறுபடியும் பாடி, அவன் கிட்ட மட்டும் போயிடாதரா, சோத்தை மட்டும் தள்ளி இருந்து போடு அப்படின்னு சொல்ற போது ஒருத்தர் ஐயோ கண்ணாடி இங்க பின்னாடி போட்டேலான்னு கேட்க, இல்லையா குரங்கு பிடிங்கின்னு போயிடுது. ஐயோ குரங்குக்கு நான் மாலை கண்ணா, இல்லை தூரத்து பார்வையா கிட்டத்து பார்வையான்னு கேட்க, சும்மாரியா கண்ணு தெரியல எனக்கு, எங்கே இருக்கு அந்த குரங்குங்கிறார். அதுவும் உங்கள் கண்ணாடியை வச்சு விளையாடின்னு இருக்குன்னு சொல்ல, அடாடாடாடா குரங்கே சீக்கிரம் கீழவான்னு சொல்ல. அப்படி இப்படி உடனே ஒருத்தர் பண்ணார், ஒரு வேர்க்கடலையை தூக்கி அடித்தார். உடனே கண்ணாடியை திருப்பி தூக்கி அடிச்சது குரங்கு. அங்கோ ஒரே ஒரு வேர்க்கடலையில் கண்ணாடி திரும்பி வந்துருச்சுன்னு சொல்ல, அப்பாடின்னு அவர் கண்ணாடியை போட்டுட்டு குரங்க நல்லபடியாக பார்த்துட்டு, குரங்கே என் கண்ணாடி எதுக்குடா உனக்குன்னு கேட்டுட்டு எல்லாரும் போக கும்பாபிஷேகம் அமக்களமாக அட்டகாசமாக பிரமாதமாக நடக்க, அத்தனை பேரும் சாமி இல்லை பூதம் இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் நெத்தி பூரா விபூதியை இட்டுக்கிட்டு குங்குமத்தை இட்டுக்கிட்டு முருகா சரணம்னு பாட, அப்படியாக அமக்களமாக அடுத்த எலெக்ஷனில் அட்டகாசமாக 234 சீட்டில் 205 சீட்டு ஜெயிச்சு, பாக்கி பேரெல்லாம் கோவில் கட்டினதுனால 205 சீட்டுன்னு சந்தோஷமாக எல்லாரும் இருக்க, எதிர்கட்சிக்கு பத்திக்கிட்டு வந்து ஐயோ இந்த கோவில் கட்டுற பாக்கியத்தை நம்ம இழந்துட்டோமேன்னு சொல்ல, ஓடி வந்தான் ஒருத்தன் எதிர்கட்சி ஆளு. அண்ணா திருத்தணி பக்கத்தில் பிள்ளையார் பால் குடிக்கிறார் அப்படின்னு சொல்ல, ஓடுறாங்க. பிள்ளையாரை வச்சு ஓட்டு வாங்குற வழியை பார்க்கலாமா அப்படின்னு போக, இந்த கதை முற்றும். அந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் பிள்ளையார் கதையை அப்புறம் சொல்கிறேன். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.